வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது பிரேக் இருந்திருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில். நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது ஒரு பிரேக் ஆகிருக்கும். ஒரு 2 மாதத்தில் கொஞ்சம் பண நெருக்கடியை இந்த காலகட்டத்தில் குரு கொடுத்துருப்பாரு. ஆனால் அதே குரு பார்த்தீங்க அப்படின்னா பார்வை செலுத்தும் போது வருமானங்கள் வரக்கூடிய எல்லா ஹெல்ப்பும் பண்ண போகிறாரு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலியமாக, கணவன் மனைவி மூலியமாக சில சங்கடங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் மூலியமாக பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் அது அப்படியே சார்ட் அவுட் ஆக போகுது. இப்போ தாயோட சொத்து வராமல் இழுப்பறியாக இருந்திருக்கும், உங்களோட இடம் விற்காமல் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதே மாதிரி நண்பர்களிடையே சில சங்கடங்கள் பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க, பேசாமல் கூட விட்டுருப்பீங்க. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய வயிறு ரீதியான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ், இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ பாதகாதிபதி உங்களோட 8ல் உச்சமாக இருக்கார். பாதகாதிபதி பார்த்திங்கன்னா 8ல் 7ஆம் இடத்துல உச்சமாக இப்போ 8ல் வந்திருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கூட பிறந்த சகோதரன் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த பிரச்சனை, அவங்களுக்குமே ஒரு பிரச்சனை. சப்போஸ் எனக்கு கூட பிறந்தவங்க இல்லை, நான் ஒரே பொண்ணு ஒரே பையன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரச்சனை ஏதாவது ஒன்று சந்திப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ துலாம் ராசி லக்னக்காரர்கள் அரசியல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்காமல் போகும், அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அடிக்கடி ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகிறது, வயிறு வலி, சம்மந்தமே இல்லாமல் ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, இந்த காலகட்டத்தில் இது 100% நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது 11ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து, அதாவது கோச்சார கிரகங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சம்பவத்துக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அவங்க உங்களுடைய புக்திநாதனாக வந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்.
சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னா சின்ன ஒரு அடி உங்களோட லைஃப்பில் வருமே தவிர பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது இந்த காலகட்டத்தில். ஆனால் நான் சொல்கிறது வந்து பொதுவாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இப்படி இருக்கும். தாய் தந்தை எல்லாமே ரிவர்ஸ் ஆகிருப்பாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க. ஹஸ்பண்டு, உங்களுடைய பார்ட்னர்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில். என்னடா பண்ணுறது, நம்ம எவ்வளோ அன்பு காமிச்சாலும் நமக்கு ஏற்ற ஒரு அன்பு வரமாட்டேங்குதே, நமக்கு ஏற்ற ஒரு பிளான் பண்ணாலுமே அது ஒரு எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணும்போதுமே அது ஒரு பெரிய தடையாக இருக்கே, ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதுவுமே தடையாக இருக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமான அது கண்ட்ரோலே ஆகாது. அதுதான் பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஓகே நமக்கு ஒரு 500 வருது, அப்படி எப்படி அது வந்து ஒரு கேல்குலேஷன் மைண்டில் ஓகே உடனே அதை வந்து தீர்க்கறதுக்கு உண்டான எல்லா பிளானும் வந்து ராகு பண்ணுவார். அப்போ வந்து குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தாலுமே மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ராகு வந்து கொஞ்சம் இல்யூஷன்ஸாக நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ இதுலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா உங்களுடைய சுய கட்டுப்பாடு தான் வந்து உங்களுடைய லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகும். இல்லாட்டி கண்ட கற்பனைகள், இது நடக்குமோ அது நடக்குமோ, இப்படி நடந்தால் நான் என்ன பண்ணுறது, என் லைஃப்பை நான் எப்படி கொண்டுட்டு போகிறது, என் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து தூக்கத்தை கெடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா சனியோட தாக்கமும் இருக்குது, குருவோட தாக்கமும் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி போகுன்ட்ருக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேது தசையில் போச்சு அப்படின்னா சூப்பர், வேறு லெவலுங்க. உங்களுக்கு அடி மேலே அடி. எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அதை வந்து கொண்டுட்டு போகிற விதத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், சுய ஜாதகத்தை பார்த்து அதை சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு போங்க. லைஃப்பில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நிதானித்து செயல்படுங்க. தாய் தந்தை மூலியமாக சில பிரச்சனைகள், சொத்துக்கள் ரீதியான ஒரு ப்ராப்ளம்ஸு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் வராமல் போகிறது, சில ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, ஃபினான்ஷியல் என்னதான் சரியாக இருந்தாலுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும், அது நடக்காமல் போகிறது, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும். இரத்தப்போக்கு நிறைய இருக்கும். தேவையில்லாமல் வந்து பிளட் லாஸ் ஆகிறது, பிளட் கம்மியாகிறது, ஹீமோக்ளோபின் கம்மியாகிறது, இதெல்லாமே வந்து துலாம் ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். மயக்கடிச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் எல்லா இடத்துலையுமே இருக்கும், வரும் போகும். ஆனால் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும். ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், சொத்து இடம் முடிக்கக்கூடியாத ஒரு இடம் ப்ராப்ளம்ஸில் இருக்கும், அதை தொடர்ந்து பண்ணுங்கள். அதை முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் விற்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும்.
ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.